வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது மனசை பற்றி. எப்படி நம்ம மனசை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்புகள். எல்லாருமே தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும், நம்ம பெரிய ஆளாக வரணும், ஆன்மீகத்தில் ரொம்ப இது பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, இது என்ன பெரிய விஷயம், நம்ம உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காந்தா போதும், அப்படித்தானே சினிமாலெல்லாம் காட்டுதாங்க, எல்லாத்துலேயும் பார்க்கமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்தோம்னா எங்கே இருந்தெல்லாமோ எண்ணங்கள் வரும், எந்த நினைவுகள் எல்லாமோ வரும். முன்னால் நடந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, அந்த நினைவுகள் வரும். அந்த நினைவுகளை எப்படி போக்குறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு அதுக்கான ஒரு திட்டங்கள் எல்லாம் நமக்கு உருவாகும். அதை நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்து இந்த எண்ணத்துக்கு இடையில் சிக்கிக்கிட்டு தான் நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, மனசை அடக்கு, மனசை அடக்கினேன்னா உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அதை எப்படி அடக்க? நம்ம அடக்க நினைக்கும் போது அது பிடிபடாமல் ஓடுது. அதுக்கு பின்னால் தான் நாம் ஓடுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மனசை நம்ம எப்படி இது பண்ண முடியும், மனசை எப்படி ஒருமைப்படுத்த முடியும், எந்த இடத்துல நம்ம உட்கார்ந்தாலும் நமக்கு அது சரியாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன பயிற்சி சொல்லுவாங்க. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கவலைப்படுற மாதிரியே, நம்ம நினைக்கிற மாதிரியே ஒரு இளைஞன், அவன் நம்ம ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு குருவை தேடி போனான். குருவை தேடி போய் அவரை என்னை சிஷியனாக ஏற்றுக்கோ அப்படிங்க. அவரும் சரி அப்படின்றார். பண்ணி நீ தியானம் பண்ணு, மெடிடேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சிடுறார். அவன் உட்காந்து பார்க்கான், அவனுக்கு ஒன்றும் முடியலை. என்ன நினப்பெல்லாமோ வருது. வீட்டில் இருக்கையில நம்ம சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருக்கையில கூட நமக்கு அப்படி எண்ணங்கள்லாம் வராது. அப்படியெல்லாம் நினைப்பெல்லாம் வருது, எண்ணங்கள் வருதுன்னொன்னே எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் சரி குருகிட்ட சந்தேகம் கேட்டுருவோம் அப்படின்ட்டு குருகிட்ட போய் கேட்குறேன். கேட்டவுடனே குரு சரின்னு சொல்லிவிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கப் எடுத்து வச்சுட்டு ஒரு தேநீர் போட்டு அதை ஒரு ஜாரில் இருக்கு, ஒரு கேட்டலில் இருந்து எடுத்துக்கிட்டு அதை இந்த கப்பில் ஊற்றுறாரு. ஊற்றுறதே இவன் சிஷியன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம என்ன கேள்வி கேட்போம், இவர் என்ன டீயை ஊற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவன் பார்க்கான். இவர் டீயை ஊற்றிக்கிட்டே இருந்தபோது கப்பு நிரம்பி வெளியே வடிய ஆரம்பித்தாலும் அவர் பாட்டுக்கு குரு ஊற்றிக்கிட்டே இருக்கார். உடனே சிஷியன் குருவே, டீ வீடாக போகுது, வெளியே வடியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். சொன்னோடனே அதை நிறுத்திட்டு அவர் சொல்கிறாரு, டீ ஏன் வெளியே வடிஞ்சுது? டீ கப்பு நிறைய டீ இருக்குது, அதுக்கு மேலே ஊற்றும் போது அது வெளியே வருது. இது என்ன உனக்கும் நிகழுது. உன் மனசு முழுமையாக எண்ணங்களால் நிறைஞ்சிருக்கு. அந்த எண்ணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கும் போது நீ உட்கார்ந்து இதை கவனிக்கும் போது அந்த எண்ணங்கள் ஒன்று ஒன்றா வெளியே வருது. வேறு ஒன்றுமே இல்லை, அதுதான் காரணம், அதுதான் வெளியே வருது அப்படிங்க. நீ சரி அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். உடனே இப்போ அவன் கேட்கான், இதுக்கு என்ன செய்ய குருவே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கான். சரி, ஒரு வழி இருக்குது, நான் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன வாளி எடுத்து கையில் கொடுத்து, இந்த வாளியை வச்சு இந்த ஆற்றுல போகிற தண்ணியை கோரி வெளியே ஊற்று, இந்த வாளியிலேருந்து எடுத்து வெளியே ஊற்றணும், இப்படியே நீ செஞ்சுக்கிட்டு இரு அப்படின்னு குரு சொல்லிடுறார். சொன்னோடனே இவன் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்ற போகிறான். ஆனால் இவனுக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. நம்ம மனசு இப்படி இருக்குது, என்ன செய்யன்னு கேட்டால் தண்ணியை கோரி ஊற்றுங்கார, இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு உட்காந்து மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே அவன் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவன் மனசு ஒன்றி செய்யாமல் அந்த தண்ணியை எடுக்கிறது குரு சொல்லிட்டாரேங்கிறதுக்காக வாளியில் தண்ணியை கோரி வெளியே ஊற்றிக்கிட்டே இருக்கான். இப்படியே இருக்குது.
இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கையிலேயே அவனை அறியாமல் அதில் ஒரு லயம் வருது, ஒரு ரிதம் கிடைக்கும். அதில் அந்த தண்ணியை எடுக்கிறது வெளியே ஊற்றுறது, தண்ணியை எடுக்கிறது வெளியே ஊற்றுறதுங்கிறது இவனுக்கு வந்து அது ஒரு எதிர்பாராமல் அவனுக்கு அது வந்து கிடைக்கும். கிடைச்சோடனே அது என்னடா இதுன்னு அதை கவனிக்க ஆரம்பிக்கும். கவனிச்சுக்கிட்டே ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு அமைதி அவனுக்கு வருது. இதை குரு வந்து இவனை எடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியாமல் தள்ளி நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. கவனிச்சுக்கிட்டு இருந்தவர் இவனுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டிருக்க தெரிஞ்ச உடனே அவர் பக்கத்தில் வரார். வந்து உனக்கு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்டார். உடனே ஆமாம் குருவே எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, இந்த எந்த இது நீ வந்து ஒரு வேலை செஞ்சாலும் அதில் கவனமாக நீ அந்த இதில் ஒன்றும் போது மற்ற எண்ணங்கள் வந்து வராது. அது தண்ணி கோரி ஊற்றுறதுனால மட்டும் கிடையாது. நல்ல சில மூச்சை நல்லா இழுத்து விட்டுக்கிட்டுனே இருந்து மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த கவனம் அதில் போகும்போது இந்த எண்ணங்கள் குறையும். இப்படியாக தான் நீ உன் மனசை வென்று வெளியே வர முடியும் அப்படின்னு குரு சொல்கிறார். சொல்லிவிட்டு உட்காந்து தியானம் பண்ணு அப்படின்னு குரு சொல்கிறார். இவனும் சரி அப்படின்ட்டு உட்காருவான். இதே தான் இன்றைக்கி நம்மளை பல பேருக்கு இது நடக்குது. நம்ம பண்ணுறோம், நம்ம முறைப்படி தீட்சை பெற்றுக்கிட்டோம், ஒவ்வொரு சக்கராலையும் நம்ம தவம் பண்ணணும்னு பண்ணுதோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்கள் இது என்னது ஒரு எண்ணத்தை வந்து அந்த ஒரு செயல் ஒரு காரியம் நடந்திருக்கு அதில் எண்ணம் வருதுன்னா அந்த காரியத்தை சரி பண்ண என்ன செய்யலாம்னு ஃப்யூச்சர் பிளான் எல்லாமே நம்ம வந்து அந்த தியானம் பண்ணுற டைமில் தான் நம்ம செய்கிறோம். அப்படி தான் நமக்கு ஏற்பட்டுருது. மனசு வந்து அதில் ஒன்ற மாட்டேங்குது. அப்போ இது என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் உட்காந்து தியானம் பண்ணும்போது எண்ணங்கள் வரும்போது நம்ம எண்ணங்களை விலக்கக்கூடாது. நம்ம எண்ணங்களை விலக்கிட்டு நம்ம மனசுக்குள்ளே பார்க்கும்போது அந்த எண்ணம் வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த எண்ணத்தை பாருங்கள், இன்றைக்கி என்ன எண்ணம் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த எண்ணத்தை பார்த்து இது என்னது ஏது அப்படின்னு பார்த்து அதுக்குள்ளே தீர்வு என்ன, இது சரி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடுவோம், சரியாயிடும், நம்ம பண்ண தப்புனா அந்த தப்பு தான், இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன், இன்னொருத்தர் பண்ணதுன்னா சரி அதை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனைக்கு அந்த எண்ணத்துக்கு ஒரு தீர்வை நீங்கள் கண்டுட்டீங்கன்னா அது வந்து மெதுவாக அது போகும். பிறகு அடுத்த எண்ணம் வரும். இப்படி இந்த எண்ணம் வர வர அந்த எண்ணத்துக்கான தீர்வை நீங்கள் கண்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு நேரம் உட்காருறீங்கன்னா உங்களுக்கு 10-15 எண்ணத்துக்கு மேலே வராது. நிறைய எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் வாரது அவ்வளோதான் வரும். அதுக்கப்புறம் ஒரு பிளாங்கான இடம் வரும். அந்த இடத்துல நீங்கள் உங்கள் தியானத்தை தொடங்கணும். இப்போ தியானம் மனம் ஒன்றதுக்கு நம்ம அதுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போகணும். பிரச்சனையை களையிறது தான் நம்மளுடைய தீர்வு. எஸ்கேப் ஆகிறது இல்லை. எஸ்கேப் ஆகும்போது அது ஓடும், நம்ம பின்னால் அலையணும். இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த பிரச்சனைகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரும், இன்றைக்கி வர்றது நாளைக்கு வராமல் போகாது, நாளைக்கும் வரும், நாளன்னைக்கும் வரும். ஆனால் என்ன ஆகும்னா அந்த தீவிரம் குறையும். முதல்ல வந்து வீரியம் அதில் இருக்காது, குறைஞ்சி வரும். நம்ம நான் சரி பண்ணுங்க நம்ம நினைக்க அப்படியே போய் அது அழிஞ்சிடும். இல்லைன்னா அது சுற்றி நமக்குள்ளே திரும்ப பதிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை வெளியேற்றும் போது அதனுடைய இது குறையும், வெளியே போயிடும். அப்போ அடுத்த எண்ணங்கள் வரும்போது இப்படியாக நமக்குள்ளே இருக்க எண்ணங்களை நம்ம வந்து மெதுவாக விளக்கிறதுக்கு வழி பார்க்கணும். இதை வந்து நம்ம விளக்கும் போது நமக்கு வந்து மனசு வந்து பாரம் குறையும், ஒரு அமைதி அடையும். ஸ்ட்ரெஸ்ஸுங்க அது எல்லாமே நமக்கு குறையும். ஒன்றொன்னா நம்ம எடுத்து அதை பகுத்து ஆராய்ஞ்சோம்னா நம்மளை மீறினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது கடைசியில் கேளுங்க நீங்கள், எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு என்னுடைய தியானத்தை நல்லா மேம்படுத்து, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கோரிக்கையாக வைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாதது இல்லை, எல்லாமே இங்கே இருக்குது. இன்றைக்கி கரண்ட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கும், கரண்ட்டை வந்து அவங்க புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை, ஏற்கனவே கண்டுபிடிச்சது இங்கே இதில் உள்ள வான்காந்தத்தில் இருக்குது. அவர் அதோட வேவ்லென்த்துக்கு அவர் போகும்போது அது வந்து இவருக்கு தென்படுது, அவர் அதை கண்டுபிடிச்சி நம்ம கொடுக்கார். அதைத்தான் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய தேவை எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிஞர் ஒருத்தர் சொன்னார், கல்யாணம் ஆகாமல் பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை தேடுதாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ளையை தேடுதாங்க. இப்படி தேடிக்கிட்டு இருக்கவங்க என்ன செய்யணும்னா அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்து
நீங்கள் என்னுடைய வாழ்க்கை துணை எங்கே இருக்கிறது, அது வந்து சீக்கிரம் வந்து என்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் உட்காந்து நீங்கள் வந்து வேண்டுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அப்படி வேண்டுனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட சீக்கிரம் வந்து சேருவாங்க. ஏன்னா அவர் வந்து பிரிக்கப்பட்டது தான். நமக்கு உள்ளது இனிமேல் பிறக்க போகிறது இல்லை. ஏற்கனவே பிறந்திருக்காங்க, எங்கேயோ இருக்காங்க, நமக்கு தெரியாமல். அப்போ நாம் வந்து இப்படி வேண்டும்போது இந்த வான்காந்தம் வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிறாங்க. இது கல்யாணத்துக்கு ஒரு இது. கல்யாணத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே முறையான தேவைகளை நம்ம வந்து இப்படி கேட்கும்போது அது நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த அமைதி, மன அமைதி வேணும், நான் தியானத்தில் இது நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்முடைய எண்ணங்களை நல்லா ஆராய்ஞ்சு அந்த எண்ணங்களுக்குள்ள தீர்வை நம்ம கொடுக்கும்போது நம்முடைய மனம் அமைதி பெறும். நம்ம வான்காந்தம் வந்து நமக்கு தேவையான உதவிகளை நமக்கு செய்யும். இதுதான் இந்த ஒரு மெடிடேஷன் வந்து நம்ம வந்து ஒரு சரியான முறையில் செய்கிறதுக்குள்ள ரகசியம்னு சொல்லலாம். ஏன்னா மனசை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி அடக்க முடியும்? அது ஒரு முரட்டுக்காலை. அப்போ அதுக்கு மூக்கணா கயிறு போடணும்னா அது கூட நம்ம போனால் தான் நம்மளால் செய்ய முடியும். அப்போ அதோட வழிக்கு போய் அதை நம்ம வழிக்கு நம்ம கொண்டு வரணும். இதுதான் சிறந்த முறையில் தியானம் செய்வதற்கான ஒரு வழி, ஒரு முறை என்று கூறிவிட்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.